வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் மேஷம் ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றங்கள், நிறைய பொறுப்புகள் இதெல்லாம் சேர்ந்து வர ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. சில விஷயங்களில் மட்டும் இவங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சாங்கன்னா இவங்க எதிர்பார்த்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளோட கவனம் உங்கள் மீது இருக்கும். புதிய புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் பற்றி நிறைய உங்களுக்கு மாற்றம் சில நேரங்களில் தேவைன்னா அது குத்தி பேசுவாங்க. அவசர முடிவு எடுக்காமல் நல்லா ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் வருமானம் சீராக இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மூலியமாகவும் புதிய புதிய கஸ்டமர்கள் மூலியமாகவும் கொஞ்சம் நல்லபடியாக வியாபாரம் இருக்கும். அந்த எது ஒரு கவலையும் இல்லை. பணவரவு பொறுத்த வரைக்கும் வருமானம் இருந்தாலும் சின்ன சின்ன எதிர்பாராத செலவுகள் குடும்பத்துக்காக தேவைப்படும். அதாவது பார்த்திங்கன்னா வீட்டு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னா வீட்டு செலவுனா இப்போ கிச்சன் எக்யூப்மெண்ட்டு இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அது மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே நேரங்களில் பெருசாக ஏதாவது முதலீடு செய்யணும்னா இந்த வாரம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் எதுனா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே அமைதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறீங்கனால அது சரியாயிடும். உங்களோட லைஃப் பார்ட்னரோட ஆதரவு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரொம்ப நல்லா உங்களுக்கு மன உறுதி தரக்கூடிய அளவில் ஒரு சிறப்பாக இருக்கிற மாதிரியான அமையும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தலைவலி, உடல் சோர்வு இதெல்லாம் வரும். இதனால் பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால உங்கள் வேலை பளு காரணமாக உங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா தண்ணி தேவையான அளவு குடிக்கிறது உடல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கவனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களோட டீச்சர்ஸோட சஜஷன்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த 2 நாள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் நல்ல சிவப்பு கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களுக்கு எங்கன்னா போகும்போது சிவப்பு கலரில் ட்ரெஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல உழைப்பு, அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையோடு திட்டமிட்டு செய்கிறீங்களோ, கொஞ்சம் நிதானமான முடிவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் காத்துட்ருக்கு. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.